எல்லா புகழும் ஏக வல்லவனார் அல்லாஹுக்கே உரித்தார். ஸலவாத்தும் சலாமும் சந்தைமிக்க பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகிறது. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று ஓதப்பட்ட சூரத்துல் பனி இஸ்ராயீல் என்ற அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன், தூய்மையானவன். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், தன் அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோடு இரவாக மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து ஜெருசலமில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றார். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை சுற்றிலும் நாம் பரக்கத் செய்திருக்கிறோம். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றதற்கான காரணம் என்னவென்றால், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக வேண்டி. நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியேற்கக்கூடியவனாகவும் நன்கு கூர்ந்து பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். மேலும் மூசல் கிதாப, நாம் மூசாவுக்கு தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தோம். அந்த வேதத்தை பனு இஸ்ரவேலர்களுக்கு நேர்வழி காட்டியாக நாம் ஆக்கினோம். மேலும் அவர்கள் அந்த வேதத்தின் மூலம் படிப்பினை பெற்று என் அல்லாதவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற சட்டத்தையும் நாம் விதியாக்கினோம். அந்த பனு இஸ்ரவேலர்கள் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கப்பலிலே வெள்ள பிரளயத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக ஏறினார்களே, அந்த மக்களின் சந்ததிகள் இவர்கள். இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, நிச்சயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றியுள்ள அடியாராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினார். இதுல முதல் வசனத்தினுடைய விளக்கத்தை பற்றி கடந்த வாரம் நாம் பேசினோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் பயணத்தில் என்னென்ன காட்சிகளை கண்டார்கள், எந்தெந்த இடங்களுக்கு சென்றார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் கடந்த வாரம் நாம் பேசினோம். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. புராக் வாகனம் என்னிடத்திலே கொண்டு வரப்பட்டது. அது குதிரை போன்றும் இருக்கவில்லை, கோவேறு கழுதை போன்றும் இருக்கவில்லை. நடுநிலையான ஒரு உயரத்திலே பளீரென்ற வெண்மையுடையதாக அந்த வாகனம் இருந்தது. அந்த வாகனம் ஒரு எட்டு எடுத்து வைத்தால் வெகு தூரத்தை கடந்து விடக்கூடிய அளவுக்கு உள்ள வேகத்தை அல்லாஹ் தஆலா அந்த புராக் வாகனத்துக்கு கொடுத்திருந்தான். அவ்வாறு அழைத்து செல்லப்படுவதற்கு முன்பாக என்னை தனி இடத்திற்கு எடுத்து கொண்டு சென்று என்னுடைய நெஞ்சம் விளக்கப்பட்டு இதயத்தை அதிலிருந்து எடுத்து அந்த இதயத்தில் இருந்த இதயத்தை பிளந்து அதிலே அந்த இதயத்தை சம்சம் நீரால் கழுகப்பட்டு அதன் பிறகு அந்த இதயத்தில் ஈமானையும் ஹிக்மாவையும் நிரப்பப்பட்டு கூட்டப்பட்டது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 2 முறை நடைபெற்றது. அவ்வாறு தூய்மையாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு நபி அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். பொதுவா இதுல நமக்கு பெற வேண்டிய படிக்கணை என்னன்னு சொன்னா, இறை இல்லமாகிய மஸ்ஜிதுகளுக்கு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய இல்லங்கள், தூய்மையோடு வர வேண்டும். உடல், உடை, இடம் என்ற சுத்தத்தை தாண்டி மனப்பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானது. பள்ளிவாசலுக்கு வரும்போது மனப்பரிசுத்தம், மன தூய்மை என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதன் தொழுகையில நிற்கிற போது அந்த மன பரிசுத்தத்தை உடைத்தெறியக்கூடிய வகையில்தான் ஷைத்தான் என்ன செய்கிறான்? திட்டமிடுகிறான். தன்னுடைய
ஊசி போன்ற கொடுக்கை மனிதனுடைய இதயத்துக்குள்ளே ஊடுருவ வைக்கிறான். பலவிதமான எண்ணங்களை உள்ளே புகுத்துகிறான். தூய்மையான எண்ணத்தோடு நாம பள்ளிவாசலுக்கு வரும்போது இந்த ஷைத்தானுடைய எந்த விதமான திட்டங்களும் நம்மிடத்திலே படிப்பது. அப்படி ஒரு தூய்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உருவாக்குறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடிய மக்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் தன் வீட்டிலிருந்து ஒது செய்து விட்டு வரக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறார். ஒருவர் வீட்டிலிருந்து ஒது செய்து விட்டு நடந்து வருகிறார். அவர் வரக்கூடிய பாதையிலே அவர் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, அது ஒதுவோடு வரக்கூடிய மக்களுக்கு தான் சொல்கிறார்கள். சில நேரங்கள்ல நம்ம வெளியே போவோம், அங்கங்கே இருந்து வருவோம். பள்ளிவாசலுக்கு வரணும், எங்க ஊர் வீட்டுக்கு போய் ஒது செஞ்சுட்டுலாம் வர முடியாது, நம்மளுக்கு அந்த ஏரியாவே இருக்காது. அந்த மாதிரி சமயங்கள்ல பிரச்சனை இல்லை. நம்ம வீடுகள்ல இருந்து வரணும்னு சொன்னா நம்ம வீட்டிலிருந்து ஒது செய்து விட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதுல பலவிதமான நன்மைகள் இருக்கின்றன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, இது மாதிரியான அந்த அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த புராக் வாகனத்தின் மூலம் ஜெருசலமிலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு போகிறார்கள். அங்கே தன்னுடைய வாகனத்தை ஒரு ஓட்டையிட்டு கட்டுகிறார்கள். நபிமார்கள் எல்லாம் எந்த இடத்தில் தங்களுடைய வாகனங்களை கட்டுவார்களோ அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தை கட்டினார். அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட புராக் வாகனமாக இருந்தாலும் அதையும் கூட கட்டுவது என்பது நபி அவர்களின் பழக்கத்தில் இருந்திருக்கிறது என்றால், இதன் மூலம் அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடம் என்ன தெரியுமா? தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி விடாது. தவக்கல்து அலல்லாஹ் என்பதில் கட்டுப்பட்டதுதான் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உருவாக்கி போகும். அதாவது நல்லா சாப்பிடுறாரு, நல்லா குடிக்கிறாரு, உடம்ப பேண்டுறதே கிடையாது, அந்த உணவுல கட்டுப்பாடு கிடையாது, என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் அளவுக்கு மீறி சாப்பிடுறாரு. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு விருப்பமானதா வெறுப்பானதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணவு கட்டுப்பாடை பற்றி எவ்வளவு அழகா சொல்லித்தராங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த மார்க்கமும் சொல்லவில்லை, வேறு எந்த மதமும் சொல்லவில்லை. உணவு கட்டுப்பாடு முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதே நமக்கு எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், உன்னுடைய இறைப்பையை, உடலை, வயிற்றை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள. ஒன்று உணவுக்காக, இன்னொன்று தண்ணீருக்காக, இன்னொரு பகுதி மூச்சு விடுவதற்காக. இது ஆரோக்கியம். வயிறு முழுவதும் சாப்பிட்டு தண்ணி குடிக்க இடம் இல்லாம, இடையிடைய தண்ணி குடிச்சு உணவு சாப்பிட இடம் இல்லாம, மூச்சு விட்டா கூட பருக்கைகள் வெளியே வந்து விழக்கூடிய அளவு வயிறு முட்டை சாப்பிடுறது இருக்குதே, இது ஆரோக்கியத்திற்கான கேள்வி. இது மிகப்பெரிய நோய்களை உருவாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். நம்ம உணவு கட்டுப்பாடு இல்லாத, மோசமான ஒரு சுகாதாரம் இல்லாத உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைதான் மனிதன் திடீரென்றார் போல இறந்து போவதற்கும், பெயர் சொல்ல தெரியாத நோய்கள் உண்டாகுவதற்கும் காரணமே அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு என்ற ரீதியில் வாகனத்தை கட்டி நீ பாதுகாப்பு தேடிக்கொள், இதுதான் தவக்கல்து அலல்லாஹ் என்று சொன்ன நபி அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளின் மூலம் எந்த அளவுக்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அந்த வாகனத்தையும் கட்டுகிறார்கள். அந்த வாகனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது விட்டுற போறாங்களா? அந்த வாகனம் தான் எங்கேயாவது போயிருமா? கிடையாது. அப்படி இருந்தும் கூட நபி அவர்கள் அந்த வாகனத்தை கட்டுகிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அடுத்து நபிமார்களோடு உரையாடுகிறார். எல்லா நபிமார்களுக்கும் 2 ரக்காத் தொழுகை வைத்து இமாமத் செய்கிறார். இது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு, கண்ணி. அதன் பிறகு நபிமார்களிடத்திலே உரையாடுகிறார். உரையாடி விட்டு என்ன செய்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வானலோகத்திற்கு செல்கிறார்கள். அந்த வானத்திலே ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை சந்திக்கிறார்கள். அப்போ அந்த சந்திக்கின்ற போது முதல் வானத்துக்கு செல்கிறார்கள். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். இரண்டாவது வானத்துக்கு செல்கிறார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறார்கள். மூன்றாவது வானத்துக்கு போகிறார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். நான்காவது வானத்துக்கு போகிறார்கள். அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். இந்த 7 வானங்களிலும் நபிமார்களை சந்திக்கும் போதெல்லாம் அந்த நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த சிறப்பை மனதிலே கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மர்ஹபம் பிக், மர்ஹபம் பிக், உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று சோபனம் சொன்னார்கள் என்று ஹதீஸிலே பார்ப்போம். இதிலிருந்து நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு நம்மை விட ஒரு சிறப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாம் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். நபி அவர்கள் அழகா நமக்கு சொல்லித்தந்த அழகான வாழ்க்கை என்ன? பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வியாபாரத்துல ஒரு கடை திறக்க போறோம், நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, நம்ம போய் என்ன செய்யணும்? மனப்பூர்வம் அவங்களுக்காக துவா செய்யணும். அல்லாஹ் அவங்களுடைய இந்த வியாபாரத்துல பரக்கத் செய்வானாக என்று துவா செய்யும். ஒருவர் படிப்பில வெற்றி பெறுகிறார், அவருக்கு முசாபா செய்து அவருக்கு பாரக்கல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய இந்த இல்மிலே பரக்கத் செய்வானா என்று பரக்கத்துக்காக துவா செய்யும். ஆக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிஅமத் அருள் வளங்களை நாம் நம்முடைய மனதிலே சிறப்பாக எண்ணி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டுமே தவிர நம்முடைய உள்ளத்திலே அதன் மூலமாக பொறாமை கொள்வதோ அதற்கு வெறுப்பை நாம் காட்டுவதோ கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மியராஜ் நிகழ்ச்சி, இந்த அற்புதம் வேறு எந்த நபிக்கும் கிடைக்கவில்லை. பெரிய பெரிய நபிமார்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. உலகத்திலேயே பேரழகு மிகுந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். எல்லாத்திற்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மூத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. எல்லா நபியுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருக்கவில்லை. மர்ஹபம் பிக், உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்றுதான் வாழ்த்து சொன்னார்கள். யாருடைய மனசுலையும் என்ன, அல்லாஹ் இவ்வளவு பெரிய நபியா நம்மளை ஆக்கணும், ஆனா முகம்மதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்துட்டானே, இந்த பாக்கியத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு யாராவது நினைச்சாங்களா? அதை வார்த்தையால வெளிப்படுத்தினாங்களா? இல்லவே. கடந்த வாரம் நாம் சொன்னதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து 50 வக்து தொழுகையை வாங்கி கொண்டு வந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை திருப்பி அனுப்புறாங்க. அஞ்சா குறைக்கிறாங்க. 45 வக்து தொழுகையை குறைச்சிட்டான். அல்லாஹ் தஆலா குறைச்சிட்டான். 5 வக்து தொழுகையை அல்லாஹ் தஆலா சுருக்கிட்டான். சுருக்கினதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொன்னார், முஹம்மதே, நான் உங்களுக்கு 50 வக்து தொழுகையை கடமையாக்கி, யா முஹம்மத் குன்ன 5 ஸலவாத்தி ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, இதோ 5 வக்து தொழுகையாக உங்களுக்கு சுருக்கி கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு பகலும் இரவும் சேர்ந்து ஒட்டுமொத்த நாளில் 5 வக்து தொழுகையை நீங்கள் தொழுதால் போதுமானது. ஆனால் என்னுடைய வாக்குறுதி உண்மையானது. பிக்குல்லி ஸலாத்தின் அஷ்ரு, ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் 10 மடங்கு நன்மையை நான் கொடுப்பேன். அந்த 10 வக்து தொழுகையினுடைய நன்மை கிடைச்சு போச்சா இல்லையா? இப்ப 5 வக்து தொழுகும் போது 50 வக்து தொழுகையினுடைய நன்மையை 50 ஸலவாத், இது 50 வக்து தொழுகையினுடைய நன்மையை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக்காட்டு. இது முதல் அன்பளிப்பு. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கு தொழுகை இருக்குதே, நமக்கு பெரிய பாரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நெருக்கடியா இருக்கு, பல வேலைகளுக்கு இடைஞ்சலா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது தொழுகையை பத்தி சொல்றான்.
வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிரீன், யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ, உள்ளச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, இரையச்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகை பாரமாக இருக்கும். இப்ப நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை. நீ உனக்கு பயபக்தி இல்ல, உனக்கு தக்குவா இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. இப்போ இந்த ஆயத்தை கேட்டுட்டு நம்மளை சுய பரிசோதனை செய்யணும். என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய பயபக்தி இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய குஷு என்ற இரையச்சம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நம்மளே தீர்மானிக்க முடியும். தொழுகை நமக்கு பாரமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். தொழுகையை தொழுவதின் மூலம் நம்முடைய உள்ளத்துல அவ்வளவு பெரிய பாரம் தெரியல அப்படின்னு இருந்தா ஓரளவுக்கு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல உள்ளச்சத்தை வச்சிருக்கிறான், பயபக்தியை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்மள என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலம் சொன்னதை போல தொழுகை என்பது நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது. பயபக்தியினுடைய அடையாளம் தொழுகை பாரமாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பேரின்பமாக நினைத்தார்கள். குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வயசுலதான் என்ன செஞ்சாங்க, கதீஜா அம்மையார் வஃபாத்தானாங்க, அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தானார்கள். நபி அவர்களுக்கு இந்த உலகத்துல யார் யார் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த மக்களிலே இருபெரும் துருவங்களாக இருந்த பெரும் ஒரு பாதுகாவலர்களாக இருந்த அந்த கதீஜா அம்மையாரும் அபூ தாலிப் அவர்களும் இறந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஏற்பட்ட பாதிப்புக்கும் கவலைக்கும் சோகத்திற்கும் அளவே அந்த கவலையோடு இருந்த போது அடுத்த இடி உழுவுது. என்ன சொன்னா, இனிமே முகமதை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை, அந்த அடிப்படையில முகமதுக்கு என்ன வேண்டுமானாலும் கட்டுப்பாடு விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து மக்காவுல நீ வாயே திறக்க கூடாதுன்றான். மக்கா நகரத்துல பேசவே கூடாது, இஸ்லாத்தை சொல்றேன் குர்ஆனை ஓதுறேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது, இனிமே வாயை திறந்து அவ்வளவுதான், ஊர் கட்டுப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேவையே பிரச்சாரமே தன்னுடைய நாவினால் பேசுவதின் மூலமா தான். அப்ப நபி அவர்கள் நினைக்கிறாங்க, அப்படின்னா இனிமே நம்ம இந்த ஊர்ல பேச முடியாதுன்னா அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தினுடைய கொள்கையை சொல்ல முடியாது, சரி வெளியூருக்காவது போலாம்னு சொல்லிட்டு தாயிப்புக்கு போறாங்க. கல்லால் அடிச்சு ரத்தம் சிந்திய நிலையில் நபி அவர்கள் திரும்பி வர்றாங்க. கவலைக்கு மேல கவலை, காயத்துக்கு மேல காயம். இப்படிப்பட்ட நிலையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உள்ளத்துல இருந்த அந்த சோகத்திற்கு சுகம் தர வேண்டும் என்பதற்காக, காயத்திற்கு மருந்திட வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய உள்ளத்திற்கு இன்பத்தையும் நிம்மதியையும் தர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன செய்தான், தன்னிடத்திலே அழைத்தான், மேராஜுக்கு அழைத்தான். மேராஜுக்கு அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அன்பளிப்பு என்ன, தொழுகை. முக்கியமான அன்பளிப்பு தொழுகை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய பேரின்பம் கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பொதுவா உள்ளத்துக்கு நிம்மதி கொடுப்பது என்பது திக்ரின் மூலம் கிடைக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அறிந்து கொள்ளுங்கள், திக்ரின் மூலம் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்றார். குர்ஆன்ல 3 செய்திகளை சொல்லி அதன் மூலம் உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நல்லா சொல்லலாம். 3 விஷயத்துல சுகூனுல் கல்ப் இருக்கு. 3 விஷயங்கள்ல சுகூனுல் கல்ப் இருக்கு. ஒண்ணு என்ன, திக்ரின் மூலமாக மன நிம்மதி கிடைக்கும். இரண்டாவது என்ன தெரியுமா, அல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா, சூரத்துல் நஹ்ல் என்ற அத்தியாயத்தில 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்.
உங்களுடைய வீடுகள்ல உங்களுக்கு மன நிம்மதியை வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு ஜஅலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கான மன நிம்மதி இருக்குது. வெளியில சும்மா சுத்திக்கிட்டு இருந்துட்டு மன நிம்மதியை தேடுறோம்னா நிச்சயமா அதுல நிம்மதி கிடைக்காது. மன நிம்மதி எங்க இருக்கு? வீடுகள்ல இருக்கு. இங்க நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், நம்முடைய நிலைமை என்ன? நிறைய ஆண்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள போனாலே நிம்மதி கிடைக்கிறது. போன உடனே ஏதாவது ஒரு காய்ச்சல், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது நெருக்கடி, உடனே அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல தீப்தாரியா இருந்தா பள்ளிவாசலுக்கு வரலாம் நடப்பாரு. இன்னும் சில பேரா இருந்தா என்ன நினைப்பாங்க, அப்படியே ஒரு கடை வீதியில சுத்திட்டு வருவோம். அவங்களுக்கும் சில நண்பர்கள் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சில பேர் அவங்களுக்கும் சில நண்பர்கள் இருப்பாங்க. கடை வீதியில ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க போய் இவர் உட்கார்ந்துருவாரு. போய் உட்கார்ந்து ஒரு 2-3 மணி நேரம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சு பேசிக்கிறதுதான் மனசு. நல்லா புரிஞ்சுக்கிறதும், நம்ம இல்லற வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற்று இருக்கிறது என்பதின் அடையாளம் என்னன்னு சொன்னா, நிம்மதியை தேடி வீட்டுக்கு போறது. நிம்மதியை தேடி வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, மல்லிவாசல விட்டுருங்க. வெளியில இருக்கிறோம், ஆபீஸ்ல வேலை முடிஞ்சிருச்சு, கடையை மூடியாச்சு, இப்ப போகணும், எங்கேயாவது போனாங்கன்னா வீட்டை நினைக்கும் போதே ஒருத்தருக்கு மனசு வருது, நெருக்கடியாது. வீட்டுக்கு போனா ஒரே டார்ச்சரா, நிம்மதியே இருக்காது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா குடும்ப வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டாருன்னு இருக்கு. ஒருத்தருக்கு வெளியில பிரச்சனை, கடையில பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, அவர் நினைக்கிறாரு வீட்டுக்கு போய் மனைவிட்ட 2 வார்த்தை பேசினாங்க மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவர் குடும்பத்துல வெற்றி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். இதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு ஜஅலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா வஜஅலக்கும் மின் ஜுலூதில் அன்ஆம். அதுக்கு பின்னால வாகனங்களுடைய அந்த தோள்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்ப வீடுகள் என்று சொன்னாலே அதுல நிம்மதி கிடைக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இல்லற வாழ்க்கையை பத்தி நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கக்கூடிய ஜோடிகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா. சூரத்துர் ரூம்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அந்த வசனத்துல அந்த தொடரா அந்த சூரத்துர் ரூம்ல அதை நம்ம ஓதி பார்த்தோம்னு சொன்னா ஒரு 4-5 இடத்துல வமின் ஆயாத்திஹி நல்லா சொல்லிட்டே வரும் வரிசையா. சுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன் அப்படின்னு நல்லா பேசிட்டு அதுக்கடுத்து வமின் ஆயாத்திஹி அன் ஹலகக்கும் மின் துராபின் சும்ம இதா அன்தும் பஷருன் தன்தஷிரூன். உங்களை நாம மண்ணால படைச்சோம். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? 2வது வமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்னவென்றால், உங்களிலிருந்து உங்கள் ஜோடிகளை அல்லாஹ் படைத்தான், உங்கள் மனைவிமார்களை படைத்தான். மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், ஏன் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிமாரின் மூலம் நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்று இருக்கிறார். அப்போ நிம்மதி 3 விஷயத்துல கிடைக்கும். ஒன்று திக்ர்ல, இன்னொன்று வீட்டுல, 3வது நம்முடைய மனைவிமார்களிடத்துல. 3 விஷயங்கள்ல நிம்மதி கிடைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். 3 விஷயங்கள்ல நிம்மதி நமக்கு கிடைக்குதா இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். எத்தனை மனிதர்கள் கரெக்ட், இந்த 3லயும் எனக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்படி சொன்னாதான் நம்ம கரெக்டா இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தாயிப்புக்கு போயிட்டு ரத்தத்தை சிந்திட்டு வர்றாங்க. வந்து கடைசியில அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மன நிம்மதிக்காக இடத்துல அழைக்கிறான். அழைத்து அல்லாஹ் தொழுகையை கொடுக்குறான். அந்த தொழுகையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? தொழுகையில் எனக்கு மன மகிழ்ச்சி இருக்கிறது, கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? எல்லா திக்ருகளும் இணைந்த ஒரு வணக்கம் தொழுகை. எல்லா திக்ருகளும் இணைந்த ஒரு வணக்கம் தான் தொழுகை. ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, குர்ஆன் மட்டும்தான் அதுல இருக்கும். ஒருத்தர் திக்ரு செய்யறாரு, திக்ரு மட்டும்தான் அதுல இருக்கும். நான் தொழுகிறான்னு வச்சுக்கிறேன், அல்லாஹ் அக்பர், அதுல திக்ரு வரும். அதே போல அல்ஹம்து சூரா ஓதுறாரு, திலாவத்துல் குர்ஆன் வரும்.
சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி ஓதுறாரு, தஸ்பீஹ் வந்துரும். அதே போல அத்தஹியாத்துல உட்கார்ந்து என்ன செய்யறாரு, அத்தஹியாத்துக்கு முன்னால உட்கார்ந்து ரப்பி குஃபிர்லி வர்ஹம்னி ஓதுறாரு, இஸ்திக்பார் வந்துரும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து என்ன சொல்கிறோம், தஹ்மீத் வந்துரும். தக்பீர் வருது, தஹ்மீத் வருது, தஹ்லீல் வருது, அதே போல இஸ்திக்பார் வருது, கடைசியா ஸலவாத் வருது. எல்லாமே ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு அற்புதமான வணக்கம் தொழுகை. கடைசி துஆவும் வரும். அத்தஹியாத்துல நம்ம ஸலவாத்தும் ஓதுறோம், துஆவும் ஓதுறோம், எல்லாமே வருது. இப்ப இந்த தொழுகை என்பது ஒரு அதாவது திக்ரின் மூலம் ஒருவருக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த நிம்மதி பரிபூர்ணமா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய திக்ர் தொழுகை தான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, ஒரு மௌத்துடைய செய்தியை கேள்விப்பட்டோனே இறங்கி, என்ன வாகனத்துல போய்கிட்டு இருக்கவங்க இறங்கி 2 ரக்காத் தொழுவாங்க. காரணம், மன நிம்மதியை பெறுவதற்காக. கவலையான செய்திகளை கேட்டால் தொழுகையில ஈடுபடுவார்கள். கஷ்டமான நிலைகள் வந்தால் தொழுகையில ஈடுபடுவார்கள். அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் தொழுகையில ஈடுபடுவார்கள். தொழுகையில அவ்வளவு பெரிய இன்பம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க, 2 பேரை பாராவுல போடுறாங்க, பாதுகாப்புக்காக வேண்டி காவலாளிகளா போடுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நைட்டு ஃபுல்லா நம்ம 2 பேரும் உட்கார்ந்து நின்று நம்ம காவல் காக்கிறத விட என்ன செய்யலாம், ஒரு ஆள் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு ஆள் ரெஸ்ட் எடுப்பாங்க, இன்னொருத்தர் குளிச்சிருந்து காவல் காப்பாங்க. யாராவது எதிரிகள் வர்றாங்கன்னு தெரிஞ்சா டக்குன்னு எழுப்பிவிடும், குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எழுப்பிவிடும். இவர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அவர் முழிச்சிருக்கும், அவர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இவர் முழிக்க, இப்படிங்கிற முறை வச்சு என்ன செய்யறாங்க, காவல் காத்துட்டு இருக்காங்க. காவல் காக்கக்கூடிய பொறுப்பேற்ற அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிறோம், பேசாம தொழுகையில ஈடுபடலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தொழுகையில ஈடுபடுறாங்க. காரணம், அவங்களுக்கு தொழுகையில இன்பம் இருக்கு, தொழுகையில ஆனந்தம் இருக்கு, தொழுகையில மகிழ்ச்சி. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுடைய நிலைமை, நம்முடைய ஹாலத்தை நினைச்சு பாருங்க. நமக்கு நேரம் போகலன்னா நம்ம என்ன செய்வோம், நமக்கு நேரம் போகலன்னா போன எடுப்போம், அதுல ஏதாவது ரீல்ஸ் பார்ப்போம், அல்லது வேறு விதமான கேம்ஸ் விளையாடுவோம். இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது என்ன செய்வோம். ஆக மொத்தம் தொழுகையில நம்முடைய மனசு போகுமா? சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி கிடைக்கணும், நேரம் போகணும் அப்படின்னு தான் தொழுகையில ஈடுபட்டுருவார். அப்ப அந்த சஹாபி தொழுகையில ஈடுபடுறாங்க, அந்த நேரத்துல பார்த்து எதிரி வந்துடுறான். யாரோ ஒருத்தர் தான் நிக்கிறாரு, இவரை கொன்றலாம்னு சொல்லிட்டு தூரத்திலே இருந்து அம்பு எறிகிறான். அந்த அம்பு நேரா போய் அவங்க நெஞ்ச பாதிக்குது, நெஞ்சில குத்துது. இந்த சஹாபி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், இடையில நான் முடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தொழுகையினுடைய இன்பத்தை பத்தியெல்லாம் எவ்வளவு பெரிய இன்பம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொண்டு வந்த கடைசியா அந்த சஹாபி தொழுகையை முடிச்சுட்டு தான் அந்த சஹாபி எழுப்பி விடுறாங்க, இடையில முடிக்கல, எதிரி வந்துட்டான்னு முடிக்கல. அவசர அவசரமா தொழுகையை டக்குன்னு முடிச்சுட்டு இன்னொரு சஹாபி எழுப்பி விடுறாங்க. அவங்க எந்திரிச்சு திருப்பி தாக்குதல் நடத்தினா எதிரி ஓடி போயிட்டாங்க. இது நம்ம வரலாற்றுல பாக்குறோம். இந்த மன நிம்மதியையும் இந்த மன உறுதியையும் எது கொடுத்தது? தொழுகையில் இருந்த இன்பம், தொழுகையில் இருந்த சந்தோஷம், தொழுகையில் இருந்த கண்குளிர்ச்சி. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஊட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடைசி காலத்துல ஒரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் தானே, கடைசி அவங்க ஷஹீதுலதான் ஷஹாதத்துலாம் மௌத்தானாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யூத இனத்தை சார்ந்த பைரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் வேலிக்கு பின்னால் இருந்து ஒளிந்திருந்து ஒரு குருவான், அந்த குருவான்ல ரொம்ப மாதிரி இருக்கக்கூடிய குருவான், அந்த வால்ல பயங்கரமான விஷத்தை தடவி என்ன செய்யறான்னு சொன்னா, எல்லாரும் தொழுகையில ரொம்ப மெய்மறந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, ஃபஜ்ருடைய தொழுகையை உமர் ரலியல்லாஹு தொழு வைக்கிறாங்க. தொழு வைத்துக் கொண்டிருக்கும் போது பாய்ந்து வந்து உமர் ரலியல்லாஹு வயிற்றுல குத்துறான். குத்திட்டு சும்மா குத்திட்டு ஓடிடல, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த பாலை, அந்த குருவால மேலையும் கீழே அப்படி அசைச்சான், இழுத்தான்.
இழுத்துட்டு திருப்பி ஒரு குத்து குத்து. இப்படி 2-3 குத்து குத்திட்டு தப்பிச்சு ஓட பார்த்தான். யார் யார் தடுத்தாங்களோ அவங்களெல்லாம் குத்திட்டு போனான். அதுல சில சஹாபாக்கெல்லாம் மௌத்தா போயிட்டான், ஷஹீதாயிட்டான். அந்த நேரத்துலதான் ஒரு சஹாபி, இந்த குளிர் நேரமா இருந்ததுனால பெரிய போர்வையை போர்த்திக்கிட்டு இருந்தாங்க. தன் மேனியில் போர்த்தி இருந்த அந்த போர்வையை தூக்கி வேகமா அவன் முகத்துல வீசினவனை பிடிச்சு மூடி, அவனுடைய முகத்தை மூடி கழுத்தோட சேர்த்து இறுக்கி என்ன செய்தாங்க, அவனை பிடிச்சு வச்சுட்டான். பிடிச்சு அவனை கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வயிறு குத்தப்பட்டு குடல் கிழிக்கப்பட்டு அப்படி மேலே கீழே அவன் அசைச்சதுனால குடல் வெளியே வந்து விழுந்துருச்சு. குடல் வெளியே வந்து விழுந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் தைக்கணும் கொள்ளணும் அதெல்லாம் சூழ்நிலை இருக்குது. அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு இருந்த அந்த வில் பவர் இருக்குதே, அது அவர்கள் உயிரை கையில பிடிச்சு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. 3 நாட்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாயில ஏதாவது பாலை ஊத்தினாலும் குடல் வழியா வெளியே வந்து, குடல் வழியா வெளியே இருக்கும். உள்ள தேங்காது, தங்கி இருக்க முடியாது, அந்த அளவுக்கு கிழிசல். ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எந்த உணவும் செல்லாத நிலையில் அடிக்கடி மயக்கம் வாங்குவதும் அடிக்கடி மயக்கம் தெளிவதுமாக 3 நாட்கள் இருக்கிறாரு. 3 நாட்கள். அப்படி இருக்கும் போதெல்லாம், மயக்கம் தெளியும் போதெல்லாம், தொழுக நேரம் வந்துருச்சா கேட்பான். நுகர் தொழுக நேரம் வந்துருச்சு அப்படியா, உடனே எப்படி தயமம் செய்யணுமோ தெரிஞ்சிட்டு உடனே அந்த தொழுவாங்க. செய்கையின் மூலமாகவே தொழுகை முடிப்பாங்க. ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரத்திலும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுத்தி இருக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்லுவாங்களாம், தொழுகை நேரம் வந்துருச்சா, தொழுகை இறைவனின் கட்டாய கடமை, இதை விடக்கூடாது, விடக்கூடியவருக்கு இஸ்லாத்திலே இடம் இல்லை என்று சொல்லி அந்த தொழுகையை தொழுவாங்க. தொழுகையின் மீது எவ்வளவு பெரிய பேணுதல் உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையில கடைசி கட்டத்துல. அப்படிப்பட்ட இக்கட்டான சமயத்திலும் ஒரு வக்து தொழுகை கூட அவர்கள் விட, அந்த தொழுகையில் அவர்கள் கண்ட ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த தொழுகையினுடைய பேணிக்கை, அந்த தொழுகையினுடைய பிடிப்பு, அந்த தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய தன்மை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வணக்கத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கொடுத்து அனுப்பினார். தொழுகை என்ற வணக்கத்தை மட்டும்தான் தன்னிடத்திலே நபியை நேரடியாக அழைத்து அன்பளிப்பாக கொடுத்தார். நபி அவர்களுடைய உள்ளத்துக்கு எப்படி நெருக்கடியான நிலையில் அந்த தொழுகையை கொடுத்து மன ஆறுதலை உண்டாக்குனானோ, நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த தொழுகையில் அருமருந்து இருக்கிறது, அந்த தொழுகையில் ஆறுதல் இருக்கிறது, அந்த தொழுகையில் நிம்மதி இருக்கிறது, அந்த தொழுகையில் அந்த கஷ்டங்களுக்கான நிவர்த்தி இருக்கிறது. இதை நம்பணும். எந்த விஷயமா இருந்தாலும் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கணும். நிச்சயமா அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான். குடும்ப பிரச்சனையா, நம்முடைய வீட்டுல உடல்நல பிரச்சனையா, வேறு விதமான பிரச்சனைகளா, 2 ரக்காத் தொழுது கேட்டுட்டே இருக்கும். சில நேரங்கள்ல சில பேருக்கு சில குடும்பங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் வச்சுக்கீங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காலத்துல கருத்தடைக்கு உரிய மருத்துவமனைகள் நிறைய இருந்துச்சு. அரசாங்கத்தின் மூலமாகவே, அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு போட்டு ஒரு முக்கோணம் எல்லாம் போட்டு அந்த காலத்துல கருத்தடை உண்டாக்குறதுக்காக நிறைய விளம்பரம் எல்லாம் போட்டு கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்லேயே அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதாவது கருத்தடைக்கான மருத்துவமனைகள் எங்கேயாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. நிறைய மருத்துவமனை எங்க இருக்கு, என்ன இருக்கு தெரியுமா? கருத்தரிப்புக்கான மருத்துவமனை. அந்த அளவுக்கு மனிதனுடைய நிலைமை மோசமா போகுது. நிறைய பேருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாம போச்சு. காரணம் உணவினுடைய மோசமான நிலை. எதுக்கு இதை சொல்ற தெரியுமா? ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இது பல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா கருத்தரிப்பதற்கான ஒரு டாக்டரை தேடி நம்ம அலையோம். எத்தனை டாக்டரை பாக்குறோம், அலையிறோம், எவ்வளவு மருந்து சாப்பிடுறோம். ஆனா ஒரு நாளாவது அந்த கணவன் அந்த மனைவி 2 பேரும் ஒது செய்துட்டு ஒரு 2 ரக்காத்து தொழுது, யா அல்லாஹ்
எங்களுக்கு ஒரு நல்ல சந்ததியை கூடிய அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி ரப்பிஹப்லி மினஸ் சாலிஹீன் ஒன்றை கேட்கிறேன், எனக்கு ஒரு அழகான குழந்தையை கொடு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி ரப்பிஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபா, இறைவா எனக்கு பரிசுத்தமான சந்ததி பாக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி உன்னிடத்துல நான் கேட்கிறேன் அப்படின்னு யாராவது கேட்கிறோமா? முதல்ல அல்லாட்ட உதவி தேடும், அதுக்கு பின்னாலதான் மற்ற உலகத்தினுடைய தேவை. ஆனா அந்த நிலை இன்னைக்கு இல்ல. கடைசி கட்டத்துல இனிமே பிழைக்க மாட்டாரு, இனிமே குழந்தை பெக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற நிலைமை வரும்போது வேண்டுமானால் அழுதுகிட்டு அப்படியே கண்ணீர் வடித்துக் கொண்டு பள்ளியாசல வந்து உட்கார்ந்துருவாரு. நான் என்னென்னமோ கற்பனை பண்ணியிருந்தேன், என் மகனை நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும், பெரிய இன்ஜினியர் ஆக்கணும், பெரிய லாயர் ஆக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பணும், வீடு பங்களாமா கட்டணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அறிவா ஒரு பிள்ளை இல்லாம ஆக்கிட்டிய, உளுப்பூச்சி இல்லாம ஆக்கிட்டிய. அவர் தேங்கி தேங்கி அழுவுதாரு. எப்ப டாக்டர் உனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் அவருக்கு ஆதங்கம் வரும். ஆனால் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் 2 ரக்காத் தொழுது கேட்டுட்டு போனா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய வழிகளை, அதற்குரிய ஒரு அதாவது நல்ல சூழல்களை நம்ம தேடணும்னு நினைக்கக்கூடிய அந்த கட்டத்துல 2 ரக்காத் தொழுதுட்டு, அபிலான தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செஞ்சுட்டு நம்ம போவோம். குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு சொன்னா டெய்லி உதாரணமா ஏதாவது ஒரு டைமை குறிப்பிட்டு வச்சுக்கலாம். மக்ரிப் தொழுகைக்கு பின்னால, சுன்னத் தொழுகைக்கு பின்னால ஒரு 2 ரக்காத்து இந்த நியத்துல நான் தொழுவேன். கணவன் தொழுவணும், மனைவி தொழுவணும். 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தி டெய்லி அல்லாஹ்ட்ட மனுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவன் குழந்தைக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும். கண்ணியமானவர்களே, அது அல்லாமல் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் இந்த மாதிரியான துவாக்களை நிறைய ஓடும். இந்த மாதிரியான துவாக்களின் மூலமும் தொழுகையின் மூலமும் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கொடுத்து அனுப்புறான். நபி அவர்கள் பூமிக்கு வர்றாங்க. ஆனா கடந்த வாரம் நம்ம சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானலோகத்திற்கு மியராஜ் சென்ற சமயத்தில் கண்ட பலவிதமான காட்சிகள் நமக்கு படிப்பினை தரக்கூடிய பலவிதமான காட்சிகள். அந்த படிப்பினைக்குரிய பல காட்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுற்றார்கள், பார்த்தார்கள். அது இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது. அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லதீன யக்தாபூன الناس யஹ்மிஷூன வஜூஹஹும் வஸுதூரஹும் பிஅல்ஃபாரி நுஹாசியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கூட்டத்தார பாக்குறாங்க, ஒரு மனிதனை பாக்குறாங்க. அந்த மனிதனுக்கு நகங்கள் பெரிய பெரிய நகமா இருக்கு. அதாவது செம்பினால் ஆன நகங்கள் இருக்குது. அவர் என்ன செய்யறாரு, அந்த நகத்தினால் தன்னுடைய மேனியை அப்படி கிழிச்சு அந்த சதையை பிச்சு எடுத்து சாப்பிடுறாரு. நெஞ்சு அப்படியே பிக்கிறார், நெஞ்சையும் சதைகளையும் அப்படியே பிச்சு எடுக்கிறார். பிச்சு எடுத்து என்ன செய்யறாரு, தானே அதை உட்கொள்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே இவர்கள் யார்? தன்னைத்தானே வதைத்து கொண்டு, தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டு, தன் சதைகளை தானே தின்று கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் யார் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியா தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. நம்ம ஒண்ணா சொல்லிட்டு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில பிற மனிதர்களை பற்றி புறம் பேசியவர், கோல் சொன்னவர்கள், பிற மனிதர்களை பற்றி கோல் சொல்லி புறம் பேசி திரிந்தவர். சுப்ஹானல்லாஹ். நம்மகிட்ட யார்கிட்ட இந்த தப்பு இல்லை நினைச்சு பாருங்க. நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு, 4 பேர் சேர்ந்து நின்று பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல 4 பேர் நின்று பேசிட்டு இருக்கோம். 4 பேரும் அந்நியோன்யமான நண்பர்கள், உற்ற நண்பர்கள். ஒருத்தர் என்ன செய்யறாரு, வீட்டுல தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன், சரிப்பா போயிட்டு வரப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போறாரு. அவரு போய் அந்த பக்கம் போன உடனே அந்த 3 பேர் சேர்ந்து இந்த ஆளை பேசுவாங்க. இருக்கா இல்லையா?
4 பேர் நின்று பேசும்போது 4 பேருக்குமே அவ்வளவு அந்யோன்யமான நண்பர்கள். அந்த 4 பேர்ல ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போன உடனே அந்த மீதம் உண்டான அந்த 3 பேர் நின்று என்ன செய்யறாங்க? ஒருத்தர் பிரிஞ்சு போனார் பத்தியா, அவரை பத்தி கழுவான், அவரை பத்தி பேசுவான், புறம் பேசுவான். இந்த சமுதாயத்துல பீடித்து இருக்கக்கூடிய முசீபத்துகள்ல ஒரு பெரிய முசீபத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வயலுன், அவர்களுக்கு நாசம்தான், அழிவுதான், நரகம்தான். வயல் என்பதற்கு நரகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழிவு என்ற அர்த்தமும் இருக்கு. இந்த வார்த்தைய சில சூறாக்கள்ல தான் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். வயலுல் முத்தஃபிஃபீன், அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நாசம்தான் அல்லாஹ் சொல்ற. அதே போல சூரா ஹுமஸா, வயலுல் குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, வயலுல் குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குறை பேசி கோல் சொல்லி திரியக்கூடிய மனிதர்களுக்கு அழிவுதான். பிற மனிதர்களை பற்றி புறம் பேசி கோல் சொல்லி திரியக்கூடிய மனிதர்களுக்கு அழிவுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சில நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு. சூரத்துல் ஹுஜராத் ஒரு 2 பக்கம் தான், அது ஏறக்குறைய 2.5 பக்கம் 3 பக்கம் தான் இருக்கும் அந்த சூரா. 15 வரி குர்ஆன்ல எடுத்தீங்கன்னா 2.5 பக்கம், 13 வரி குர்ஆன்ல இருந்தா அது 3 பக்கம் இருக்கும். அது சாதாரணமா நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை எடுத்து தர்ஜுமாவை படிச்சிடலாம். சூரத்துல் ஹுஜராத் நேரம் கிடைச்சா வீட்டுல எடுத்து தர்ஜுமாவை படிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் ஆரம்பத்துல பேசுறான். அதுக்கு பின்னால ஒரு 10வது 9வது வசனத்துல இருந்து ஒரு முஃமின் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அழகான தன்மைகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள், மூமின்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை உண்டாக்குங்க, சமாதானத்தை உண்டாக்குங்க, அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 3 வசனத்துக்கு ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் என்ன, மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் பேண வேண்டிய நற்குணங்கள் என்னங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா அற்புதமான முறையில சொல்றான். யாரையும் மட்டமா நினைக்க கூடாது, யாரையும் இழிவா கருதக்கூடாது. யார நம்ம இழிவா கருதுறோமோ, இழிவா கருதக்கூடிய அந்த மனிதனை விட யார நம்ம இழிவா கருதுறோமோ அவன் மேன்மையானவனாக இருக்கலாம். யாரையும் கெட்ட பட்ட பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது, தேவையில்லாத சந்தேகப்படக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தனிபு கதீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்ம் வலா தஜஸ்ஸஸு. அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, சிலர் சிலரை பற்றி புறம் பேசக்கூடாது. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அப்படின்னு சொல்லிட்டு மேல பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். யாரும் யாரையும் இழிவா கருதக்கூடாது, பட்ட பெயர் சொல்லி அழைக்க கூடாது, அதுக்கு பின்னால அதாவது சந்தேகப்படக்கூடாது, அது மட்டும் இல்லாம அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை திருவி திருவி ஆராயக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு யார் ஒருவர் இன்னொருவரை புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல மட்டும் அல்லாஹ் எவ்வளவு அருவருப்பான ஒரு விஷயத்தை நமக்கு உருவகப்படுத்தி காட்டுறாங்கன்னா, அய்யுஹிப்பு அஹதுக்கும் அந்த அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹ். சுப்ஹான், அல்லாஹ்வே சொல்லிட்டு அல்லாஹ்வே பதில் சொல்றான். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், இறந்து போன தன்னுடைய சகோதரனுடைய உடலை கிழித்து அந்த உடலினுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? அதை யாராவது விரும்புவீங்களா? நம்ம சகோதரர், நம்ம அண்ணனோ தம்பியோ மூத்தா போய் கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய இறைச்சியை வெட்டி ஒருத்தர் யாராவது சாப்பிடுவாங்களா? எந்த பிணமா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த மையத்தா இருந்தாலும் மனுஷன் கறியே சாப்பிடுறது ஹராம். அதுல இறந்து போனவருடைய கறியை சாப்பிடுவாங்களா? அது ஒரு கூட்டம் சாப்பிட்டு இருக்குது, மிருகத்தனமான ஒரு கூட்டம் சாப்பிட்டு இருக்கு. அதை பத்தி பேசல, நம்ம மூமினை பத்தி பேசுவோம். மனித கறியை சாப்பிடக்கூடாது.
அதுல இறந்து போன கறியை யாரும் சாப்பிட மாட்டான். அதுல தன் சகோதரன் மீது இரக்கம், பரிவு, மாசம், ஒரு அவர் இறந்து போனதனுடைய ஆதங்கம் துணை இருக்கக்கூடிய நிலையில அந்த கறியை அறுத்து யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? யாராவது விரும்புவீர்களா? பக்கரி. விரும்ப மாட்டீங்கல்ல, நீங்க வெறுப்பீங்கல்ல. அல்லாவே சொல்றான், பக்கரி துமு, நீங்கள் வெறுப்பீர்கள், அதை நிச்சயமாக நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். புறம் பேசுதல் என்பது இறந்து போன உன் சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம். அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா எல்லா மக்களும் சமமானவர்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பெருமை நீ பேச வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் யாரோ அவன்தான் கண்ணியமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எவ்வளவு அழகான வசனங்கள்! இந்த 4 வசனங்களையும் நம்ம படிச்சு பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான ஒரு விஷயங்களை இதுல நமக்கு சொல்லித்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில பார்த்த அந்த காட்சிகள்ல சில மனிதர்கள் அதாவது வெண்கலத்தினால் ஆன சில நகங்கள் நீண்டு வளர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அதை கொண்டு தன்னுடைய சதைகளையும் நெஞ்சையும் கீறி கிழித்த நிலையில் அந்த சதைகளை உட்கொள்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டபோது இவர்கள் தான் உலகத்திலே மற்றவர்களை பற்றி புறம் பேசியவர்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னொரு மனிதர்கள் சொர்க்கத்தினுடைய காட்சி அது என்னன்னு சொன்னா, சில மனிதர்கள் அப்பவே விதை போடுறாங்க, உடனே வளருது, உடனே அறுவடை பண்றாங்க, உடனே அது சமையல் செஞ்சு சாப்பிடுறாங்க. இந்த மக்கள் ஆச்சரியமா இருக்கு, யார் இது, இவ்வளவு பாக்கியசாலிகள் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே உலகத்தில் அர்ப்பணம் செய்த முஜாஹிதுகள் என்பதாக அவர்களை பற்றி விளக்கம் சொல்லப்பட்டது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு காட்சியை பார்க்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, இரும்பு கத்தரிக்கோள்களால், நெருப்பினாலான இரும்பு கத்தரிக்கோள்களால் அவருடைய நாவும் அவருடைய உதடுகளும் வெட்டப்படுகின்றன, துண்டிக்கப்படுகின்றன. இவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட போது தன்னுடைய பிரசங்கங்களின் மூலம் மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை உண்டாக்கினார்களே அவர்கள் தான் இவர் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் சில மனிதர்கள், அதாவது அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய முன்னால் தனக்கு முன்பாக அழுகி போன இறைச்சி இருக்கிறது, இன்னொரு பக்கம் நல்ல சுவையான மனம் கமலக்கூடிய வகையிலே சமைக்கப்பட்ட இறைச்சி இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த நாற்றம் அடிக்கக்கூடிய அழுகி போன இறைச்சி எடுத்து சாப்பிடுறாங்க. இவர்களை பற்றி கேட்கப்பட்டது. அப்போதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் தான் உலகத்தில் தனக்கென்று ஹலாலான மலைமார்கள் இருக்க ஹராமை தேடி சென்றவர்கள் என்பதாக சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட பலவிதமான காட்சிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகிறார்கள். இவை அனைத்துமே இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பெரிய படிப்பினை. மிஅராஜினுடைய நிகழ்ச்சியை முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம் சொல்றதை விட சொன்னாலும் அது ஒரு குறிப்புக்காக சொல்லலாமே தவிர, அதை தாண்டி உள்ள படிப்பினைகள், தொழுகையின் சிறப்பு, நாம எண்ணக்கூடிய நல்ல கெட்ட எண்ணங்களினுடைய சிறப்பு விஷயங்கள், இதை பற்றிய விஷயங்கள், அதே போல நபியவர்கள் அங்கே கண்ட அந்த சொர்க்க நரகத்தினுடைய சூட்சும காட்சிகள், இதை பற்றி அடுத்த வாரம் சொல்லும் போது நம்ம சொல்லுவோம். மாஷித்தத்துன் ஃபிரௌன் ஒரு பெண்மணி இருந்தார். ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு தலைவாரக்கூடிய ஒரு பெண்மணி, பணிப்பெண். அந்த பெண்மணிக்கு நடந்த நிகழ்ச்சியை அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அப்படியே கஸ்தூரி வாசனை, அவ்வளவு பிரமாதமான கஸ்தூரி வாசனை வருது. நபி அவர்கள் கேட்கிறாங்க, இந்த வாசனை எங்கிருந்து வருது கேட்டாங்க. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மாஷித்தத்து ஃபிரௌனுடைய கபரில் இருந்து வருது. ஃபிரௌனால் கொல்லப்பட்ட ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு தலைவாரக்கூடிய அந்த பணிப்பெண்ணினுடைய கபரிலிருந்து வரக்கூடிய வாசனை என்று சொன்னாங்க. இதை பத்தி விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லுவோம். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நபியவர்கள் பல ஹதீத்துகளின் வாயிலாக பல சந்தர்ப்பங்களில் நான்
மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட சமயத்தில் என்னென்ன காட்சிகளை பார்த்தேன் என்று நமக்கு ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி அடுத்த வாரம் இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படும். ஆக மேராஜினுடைய நிகழ்ச்சி என்பது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்று இருந்தாலும் அந்த அற்புதமான நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் மிக மிக ஏராளம். அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் என்னென்ன விஷயங்களுக்கு படிப்பினைகளாக இது சொல்லப்படுகின்றவோ அந்த விஷயங்களில் தன்னை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். தன்னையும் சரியான முறையிலே நல்ல அக்லாக்குகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.